வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போர்டோல அட்டெண்டன்ஸ் மாடியூலை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களோட இன் அவுட் அப்புறம் பார்த்தீங்கன்னா, சேலரி போடுறது. ஸோ அதுக்கெல்லாம் நமக்கு வந்து அட்டெண்டன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதனால நம்ம வந்து ஓடோல எப்படி வந்து அட்டெண்டன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோல அட்டெண்டன்ஸ் மாடியூல்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்றத ஓவர்வியூ பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல என்ட்ரிஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஓடோல அட்டெண்டன்ஸ் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர்வியூ, அதுக்கப்புறம் மேனேஜ்மென்ட், கியாஸ்க் மோட், அதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட்டிங் அண்ட் கான்ஃபிகரேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ அதில வந்து ஓவர்வியூல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனமே நமக்கு வந்து இந்த மாரி டேஷ்போர்ட் குடுத்துருக்காங்க. அதாவது நம்மளோட அட்டெண்டன்ஸ் இதுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயீஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயியோட லிஸ்ட்டு. தென் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கிரீன் கலர்ல இருக்கு இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரசன்ட்டா, ஆப்ஷன்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிஸ்டம்ல லாகின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மாரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து வந்துரும். ஸோ அது வந்து வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மென்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட எம்ப்ளாயீஸ் வந்து அவங்க வந்து செக் இன், செக் அவுட் போடுவாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அத வந்து அப்ரூவல் கான்செப்ட் மாரி. நம்ம வந்து அப்ரூவல் பண்ணா மட்டும் தான் அட்டெண்டன்ஸ்ல வந்து ஏறும். ஓகேங்களா? அந்த மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ் மோட். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பேட்ச்ல வந்து கியூஆர் நம்ம ஸ்கேன் பண்றோம் இல்லையா? ஸோ அதுக்கான இது வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, அட்டெண்டன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி பார்த்துக்க முடியும். ஒர்க்டு ஹவர்ஸ் எவ்வளோ, எக்ஸ்பெக்டட் ஹவர்ஸ், அப்புறம் டிஃபரண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கு அப்படின்ற மாரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இத மந்த் வைஸ் பார்த்துக்க முடியும். தென் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் நம்ம வந்து இத எனபிள் பண்ணிக்க முடியும். பேலன்ஸ் எடுத்து விட்டுட்டு டிஃபரன்ஸ்லாம் எடுத்து விட்டோம் அப்படின்னா, எவ்வளோன்றது தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதே மாரி கவுண்ட்டு. ஸோ இதுலயே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி வைஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதிலே டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் நம்மளால பார்த்துக்க முடியும். செப்பரேட்டா டேட்டு, இயர், மந்த் வைஸும் பார்க்க முடியும். ஓகேங்களா? அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டிங்ல டைம் ஆஃப் லெட்ஜர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மந்த் வைஸ் நம்ம வந்து ஃபில்டர் போட்டிருக்கோம். ஸோ அதில வந்து ஒரு பெர்சனோட எக்ஸ்பெக்டட் ஹவர்ஸ், அதுக்கப்புறம் ஒர்க்டு ஹவர்ஸ், அப்ரூவ்டு டைம் ஆஃப் வந்து அவங்க எவ்வளோ மணி நேரம், ஐ மீன் டைம் ஆஃப் எடுத்துக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஓவர்வியூவா பார்த்துக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கான்ஃபிகரேஷன். அதில வந்து பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் நம்ம எல்லா மாடியூல்ல இருக்கிற மாரி அ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நம்ம எனபிள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா, இங்க செட்டிங்ஸ்ல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து எனபிள் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆன்போர்டிங். ஸோ ஆன்போர்டிங்ல பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஆன் டேபிள் அதாவது அட்டெண்டன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, பின் ஐ மீன் ஒரு எம்ப்ளாயி வந்து பின் கோடு மூலியமா நம்ம வந்து எம்ப்ளாயி வந்து அட்டெண்டன்ஸ் கேதர் பண்ணிக்க முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்ச் வித் பார்கோட் வைஸ் நம்மளால எடுத்துக்க முடியும். அதுக்கடுத்து டோக்கன் வைஸ் ரீடர் டேபிள்ஸ். ஸோ இது மூலியமாவும் நம்மளால எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? அட்டெண்டன்ஸ் வந்து கேதர் பண்ணிக்க முடியும். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஓவர் டைம் ரூல்ஸ். இப்ப வந்து நம்ம ஓவர் டைம் எடுக்குறாங்க அப்படின்னா, அதுக்கான ரூல்ஸ் வந்து நம்ம வந்து இதுல இங்க செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிஃபால்ட் ரூல் செட் வந்து பண்ணியிருக்கோம். அதுல வந்து எம்ப்ளாயி ஷெட்யூல் ரூலு, அதுக்கடுத்து நான் ஒர்க்கிங் டேஸ்ல என்ன என்ன மாதிரி குடுப்போம். ஐ மீன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரூல் வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பே எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் வித்தின் ரேட் ஆஃப் 100% அப்படின்ற மாரி நம்ம குடுக்கலாம். ஓகேங்களா? இதுல உள்ள இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வரக்கூடிய வீடியோல நம்ம வந்து பிரீஃபா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓவராலா அட்டெண்டன்ஸ்ல வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. ஸோ வரக்கூடிய வீடியோஸ்ல ஒவ்வொன்னும் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.